கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தினது. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் தேவன் நமக்கு பதில் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இந்த மே மாதத்தையும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அவர் நித்தமும் நடத்தி நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் அவர் பாதுகாக்கிறார் சொல்லியிருக்கிறத எல்லாரும் வாயில திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே இந்த புதிய மாதத்திலே என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குண்டான யாவையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே நாங்கள் சோதரிக்கிறோம். எங்கள் வரவுகள் செலவுகள் எல்லாத்தையும் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணும்படியாய், ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படியாய், வரவை பெருகும்படியாகவும் செலவு குறையும்படியாகவும், வீண் செலவுகளுக்கும் விக்கினங்களுக்கும் மோசங்களுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் சோத்திரம். இந்த மாதத்திலே, இந்த மே மாதத்தில் நமக்கு பிரியமானதை நாங்கள் செய்து ஆண்டவரே சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க தேவ பலனை கர்த்தர் தருவீராக. அறிவை கர்த்தர் தருவீராக. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் சபைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கும் நடக்கிறதான சிறுவர் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், அபிஷேகம் பெறட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காத்து வழி நடத்துவீராக. இயேசுவே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே தேர்வு எழுத போகிற பிள்ளைகள், ஆண்டவரே என்ட்ரன்ஸுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஜெயம் எடுக்கும்படியாய், அவர்கள் விரும்பின கோர்ஸில் சேரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபக்கோள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. யூதா கோத்திரமே நீ துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி. எல்லாம் சந்தோஷமாய் சேர்ந்து பாடலாமா? Amen. Glory to God. நம் ராஜா இயேசு இந்த மாதத்தில் நமக்கு முன் செல்லுகிறார். ஆமென். தடைகளை கடந்து வாசலை பிரவேசிப்போம். கோத்திரமே துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி. சியோனே நீ கெம்பீரி, நம் ராஜா முன்னே செல்கிறார். யூதா கோத்திரமே துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி. சியோனே நீ கெம்பீரி, நம் ராஜா முன்னே செல்கிறார். புது பலன் அடைவார்கள், கழுகு போல செட்டை அடித்து உயர எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போம், புது பலன் அடைவார்கள், கழுகு போல செட்டை அடித்து உயர எழும்புவார்கள். அவர் பலன் அளிப்பார், அவர் பலன் அளிப்பார். உன்னத தேவன் பலன் அளிப்பார், இயேசு பலன் அளிப்பார். அவர் பலன் அளிப்பார், உன்னத தேவன் பலன் அளிப்பார். யூதா கோத்திரமே துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி. சியோனே நீ கெம்பீரி, நம் ராஜா முன்னே செல்கிறார். பரலோகத்தின் தேவன் நமக்கு காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வர பண்ணுவார். தேவ ஜனமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. யெகோவாயீரே உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனானவர் காரியம் கை கூடி வர பண்ணுவார். தேவ ஜனமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பரலோகத்தின் தேவனானவர் காரியம் கை கூடி வர பண்ணுவார். தேவ ஜனமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பெரிய காரியம் செய்திடுவார், பெரிய காரியம் செய்திடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை, பெரிய
காரியம் செய்திடுவார், பெரிய காரியம் செய்திடுவார். தேவனால் கூட காரியம் இல்லையே. யூதா கோத்திரமே துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி, சீயோனே நீ கெம்பீரி, நம் ராஜா முன்னே செல்கிறார். யூதா கோத்திரமே துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி, சீயோனே நீ கெம்பீரி, நம் ராஜா முன்னே செல்கிறார். யாக்கோபு வேர் பற்றிடும், இஸ்ரவேல் புத்து காய்ந்திடும். பூமி எங்கும் நல்ல நாள் நிரம்பும், காலம் நிறைவேறிடும். யாக்கோபு வேர் பற்றிடும், இஸ்ரவேல் புத்து காய்ந்திடும். பூமி எங்கும் பல நாள் நிரம்பும், காலம் நிறைவேறிடும். அவர் செய்ய வல்லவர், இயேசு செய்ய வல்லவர், நிச்சயமாய் தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அவர் செய்ய வல்லவர். சோதரம் அப்பா, நச்சியோடு போய் சோதரிக்கிறோம். நிச்சயமாய் தரிசனத்தை நிறைவேற்றுவார். யூதா கோத்திரமே துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி, சீயோனே நீ கெம்பீரி, நம் ராஜா முன்னே செல்கிறார். சீவா கோத்திரமே துதி செய், இஸ்ரவேலே ஆர்ப்பரி, சீயோனே நீ கெம்பீரி, நம் ராஜா முன்னே செல்கிறார். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹalleluya, praise the Lord, hallelujah. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் உயிருக்கு ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரே அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, நீ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் உயிரே நீ ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரையே போற்று. அல்லேலூயா. ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. படுகொலி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலி நின்று விடுவிக்கிறார்,
புதுப்பிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். நன்மையின் கிருபையை தொடரும் எல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்தல சேர்ந்து உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. கழுகு பொழிலமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு பொழிலமை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மூசைக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்வார். மூசைக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்வார். அவர் செய்த சகல glory 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 Jesus ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே ஒருபோதும் மறவாதே. அவர் இரக்கம் உருக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. தம்மிடத்தில் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். ஹல்லேலூயா. பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஏற்ற வெளிசகாயசையும் கிருபையும் இரக்கத்தையும் எங்களை பாராட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமும் உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவரே. இரக்கமும் உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா 13:14. Hosea 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். I will ransom them from the power of the grave. அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். I will redeem them from death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளத்தின் வல்லமைக்கும் மரணத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். Here it is said God redeems us from the power of grave and from death. மரணம் அது என்னது? வாதை. Death is a plague. ஐயா சொல், மரணமே உன் வாதைகள் எங்கே? Hence it is said, O death, where is your plague?
பாதாளம் அது சங்காரம். and grave, its destruction. பாதாளமே உன் சங்காரம் எங்கே? O grave, where is your destruction? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவைகள் தான் இந்த மரணத்தின் வல்லமை அல்லது பாதாளத்தின் வல்லமைகள். இவைகள் நம்மை நஷ்டப்படுத்துகிறதான, நம்மை அழிக்கிறதான வல்லமைகள். The power of grave and the power of death are the powers which destroy us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன? But what is the promise that God has given to us? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவாயிருக்கும். Repentance will be hidden from me. நான் மனம் மாற மாட்டேன். I will not have pity. நான் பாதாளத்தின் வல்லமைக்கு உங்களை நீங்களாக்குவேன். I will redeem you from the power of death மரணத்தின் வல்லமைக்கு நீங்களாக்குவேன். and from the power of grave. மரணமே உன் கூரெங்கே? O death, where is your sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? O Hades, where is your victory? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த மரணத்தின் அங்கு ஜீவன் இல்லை. In this death, there is no life. அந்த மரணத்திலே, அந்த பாதாளத்திலே வெளிச்சம் இல்லை. In grave, there is no light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கிறது. At times in our life, it happens like that. இருள் எங்கும் சூழ்ந்து காரில் எங்கும் மூடி இருப்பது போல இருக்கிறது. And you may feel that you are surrounded by darkness. சடுதியிலே அழிவுகள் உண்டாகுகிறது. In a moment, destruction comes. வேதனைகளும் புலம்பல்களும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் சில சூழ்நிலைகள் உண்டாகிறது. And there is grief and lamentations many a times in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆனாலும் மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? However, O death, where is your sting? O Hades, where is your victory? உன் வாதை எங்கே? உன் சங்காரம் எங்கே? Where is your plague? Where is your destruction? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. But thanks be to God who gives victory to Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். Jesus Christ is life for us. அது நமக்குள்ளாக வெளிச்சமாய் இருக்கிறது. And that is a light that shines within us. இந்த வெளிச்சம் நமக்குள் இருக்கிற வரைக்கும், as long as this light stays in us, எத்தனை போராட்டங்கள், எத்தனை விதமான அழிவுகள், நாசங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், how many of destructions or lamentations or any trouble may come against you, நாம் அவர் கொடுக்கிற அந்த வெளிச்சத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். but through the light which Jesus gives us, we can get victory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யோபு 33 அதிகாரம் 26 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Job 33 verse 26 says likewise. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படியாக அவன் மேல் பிரியமாகிறார். He shall pray to God and he will delight in him. He shall see the face with joy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இவனுடைய காரியம் என்ன? What is this matter? போராட்டங்கள் எழும்புகிறது. There are troubles arising. அவனுடைய சரீரத்தில் வேதனைகள் இருக்கிறது. And he has a sickness in his body. ஆனாலும், however, இங்கே வேதம் சொல்லுகிறது, the word of God says, நமக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு. there is a God who intercedes for us. நமக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒருவர் உண்டு. There is a God who makes interpretations அவர் நாமம் for us. இயேசு. His name is Jesus. கர்த்தருடைய அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். And for that he shed his blood on the cross for us. அந்த தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, so when we cry on to God who is like this Jesus, நம்முடைய வாழ்விலும் அவரை நோக்கி கம்பீரத்தோடு பார்க்கும்படியாய் அவர் செய்கிறார். and even in our life he will make us to see things with delight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். We need to pray unto him. நமக்கு இந்த பாதாளத்தின் வல்லமைகள் நாம் வாழும் இந்த தேசத்திலே, நம்ம ஜீவனுள்ள தேசத்திலே நமக்கு சில வேளைகளிலே இந்த பாதாளத்தின் வல்லமைகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. Many a times the power of darkness and the power of grave, it arises against us. ஆனால் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். But we need to pray unto God. தேவனிடத்திலே நாம் நோக்கி ஜெபிக்க வேண்டும். We need to pray unto God. நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, சபையிலே இருக்கிறவர்களுக்காக, இந்த போராட்டத்திலே போய் ஒவ்வொரு நம்மை சார்ந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for our family members, our relatives and everyone who is going through this path. அந்த மனுஷன் குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? What is said about Job? யோபு 33:27 Job 33 verse 27. அந்த மனுஷரை நோக்கி, and he looks to men and பாவம் says, செய்து செம்மையானதை புரட்டினேன். I have sinned and perverted what was right. அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. And it did not profit me. யோபு 33:28 சொல்லுகிறது, Job 33:28. என் ஆத்துமாவை படுகுழியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார்.
He will redeem his soul from going down to the pit, ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். and his life shall see the light. ஆண்டவர் கிருபையிலே ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் We who are called to walk through his grace in the way of God, சில காரியங்களிலே நாம் அக்கிரமங்களை நடப்பித்து ஆகாமியம் பண்ணி நாம் செம்மையானதை புரட்டும் பொழுது நமக்கு அது பிரயோஜனமாய் இருக்கவில்லை. and certain times we do what are iniquities and transgressions, and we pervert the right. சில வேளையில் நமக்கு சரியாய் தோன்றினாலும் Sometimes it may for us it may feel it is right, நாம் செய்கிற சில காரியங்கள் நமக்கு இந்த அனுத்தியமான அந்த சந்தோஷம் அது உண்டானாலும் although we may get pleasure just for a moment, ஆனால் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. but it is not of any profit for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அதனால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். Hence let us confess our sins to God. நாம் இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாவோம். Through the blood of Jesus let us be sanctified. இயேசு இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதே. The blood of Christ sanctifies all sins. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பரிந்து பேசுவோம். Let us intercede for our children. நம்முடைய குடும்பத்துக்காக பரிந்து பேசுவோம். Let us intercede for our family. நம்முடைய சபைக்காக பரிந்து பேசுவோம். Let us intercede for our church. அல்லேலூயா. Hallelujah. ஏன் அவர் பாதாளத்திலே நம்முடைய ஆத்மாவை விடுவதில்லை? Because he will not leave our soul in Sheol. அவர் பாதாளத்திலே பரிசுத்தவான் அழிவை அவர் காண விட்டார். And he will not allow his holy one to see corruption. ஏன்? Why? நமக்கு ஒரு மார்க்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Because God has shown a way for us. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவர் ஒரு மார்க்கத்தை தந்தார். அந்த மார்க்கம் ஜீவ மார்க்கம். The God who said, I am the way, the truth and the light, he said, I have a way, and that is the way of life. அதை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். And he made known to us. அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு. In his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்திலே வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. And at the right hand are pleasures forevermore. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால் இந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாகவே போவோம். Hence let us walk through the path of life. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்ம ஆத்மாவை பாதாளத்தில் விடாத தேவன் அவர் நம்மை காப்பார். நாம் அவருடைய மார்க்கத்திலே வேத வசனத்திலே நாம் நடக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். The God will protect us from going into Sheol, but let us commit our life to walk in the way which is the path of life, and through upholding the word of God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இனி நாம் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to be of sad hearted. நாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to live hopeless. அவரிடத்தில் பரிந்து பேசுவோம். Let us intercede unto God. நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். Let us pray unto God. அவர் நம்மை மீட்டெடுப்பார். The Lord will redeem us. இந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்டெடுப்பார். He will redeem us from the power of grave. இரண்டாவது காரியம், Secondly, இந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து எப்படி அவர் மீட்டெடுக்கிறார்? how does God redeem us from the power of death? சங்கீதம் 86:12. Psalms 86 verse 12. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். I will praise you, O Lord my God, with all my heart, and I will glorify your name forevermore. உம்மை நான் முழு இருதயத்தோடு துதிப்பேன். I will praise you with all my heart. இயேசுங்கிற நாமத்தை நான் என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். And the name Jesus I will glorify forevermore. பிதாவாகிய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். I will glorify the name of my Father. ஏன் அவன் இப்படி சொல்லுகிறான்? Why did David say like that? சங்கீதம் 86:13 சொல்லுகிறது, Psalms 86 verse 13 says, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. For great is your mercy toward me. நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. For great is your mercy toward me. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். And you have delivered my soul from the depths of Sheol. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் பாதாளத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ள வந்தது. The power of grave was about to overtake me. ஆனால் உம்முடைய கிருபை என்னை தாங்கினது. But your grace upholded me. என் மேல் நீ கிருபை பாராட்டினீர். You showed your grace toward me. அது என் ஜீவனிலும் பெரிதான கிருபை. And that grace and mercy, it is more than my life. உம்முடைய கிருபை பெரிது. Your grace is great. ஆகையால் நான் உம்மை துதிப்பேன். Hence I will praise you. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து கிருபையிலே பெருகுவோம். Let us praise God, worship him, and increase more in mercy. அதிகாலையிலே கர்த்தரை தேடி புது கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். Early in the morning let us seek God and receive new grace. நமக்கு விரோதமாக எழுப்புகிற அந்த பாதாளத்தின் வல்லமைகள், பொல்லாதாவின் வல்லமைகள், மரணத்துக்கு ஏதுவான வல்லமைகள், நோய்கள், மரணத்துக்கு ஏதுவான நோய்களை கொடுக்கிற அந்த வல்லமைகளை நாம் ஜெயம் எடுப்போம். Let us overcome all the power that is
against us the power of death, the power of sickness, and everything that is tormenting us. ஆண்டவர் சொன்னாரே, Our Lord said, என் கிருபை உனக்கு போதும், my grace is sufficient for அவர் thee. கிருபை நமக்கு போதும், His grace is enough for us. அவர் பலன் நம்மை நடத்தும். His strength will lead us. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கிருபைக்காய் காத்திருப்போம், Let us wait patiently for His சோதனம் பண்ணி grace. கிருபையிலே பெருகுவோம். Let us praise God and increase in grace. ஜெபித்து தேவனிடத்திலே ஜெபித்து நாம விண்ணப்பம் பண்ணி பரிந்து பேசி நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் இருக்கிறதான பாதாளத்தின் வல்லமைகளை நாம் ஜெயிப்போம். Let us intercede for our family, our church, and our relatives, and overcome the power of grave and death. நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவராக விவரித்து மன்னிப்பு கேட்டு சுத்திகரிக்கப்படுவோம். Let us confess all our iniquities and transgressions, and let us be cleansed through the blood of Jesus. அல்லேலூயா. எசேக்கியேல் 37 அதிகாரம் 13 வசனம். Ezekiel 37 verse 13. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Then you shall know that I am Lord when I have opened your graves, O my people, and brought you up from your graves. தேவ ஜனங்கள் அவர்கள் உயிரோடு தான் இருந்தார்கள். And the children of God, they were alive. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். And here it is said, I have opened your graves and brought you up from your graves. சில வேளையிலே சத்ருவும் அப்படிதான் நம்முடைய ஆத்மாவை சிறைப்படுத்துகிறான். Sometimes the enemy, he enslaves our soul. நம்முடைய ஆத்மாவை அவன் காவலில் வைக்கிறான். And our soul is under the feet of our enemy. ஆகையால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை எல்லா காவலுக்கும் நீங்களாக்கி விடுவியும். Hence the psalmist says that, redeem me from all the prison that is locking my soul. அல்லேலூயா. Hallelujah. பிரேத குழியில இருந்து என்ன பண்ணுங்க, விடுதலை பண்ணும். Deliver me from the depths of Sheol. நான் விடுதலை பண்ணுவேன், நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். And the Lord says, I will redeem you, and you shall know that I am your Lord. அவர் எப்படி விடுதலை செய்கிறாராம்? How does he redeem us? அவர் எப்படி விடுதலை செய்கிறார்? How does he redeem? என் ஜனங்களே, My people, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. என் ஆவியை உங்களுக்குள்ளேயே வைப்பேன். I will put my spirit in you. எசேக்கியேல் 37:14 In Ezekiel 37 verse 14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், I will put my spirit in you, நீங்கள் உயிரடைவீர்கள். and you shall live, உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். and I will place you in your land. சத்ரு நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நமக்கு மரணத்தின் வல்லமை நமக்கு விரோதமாய் செயல்பட்டு பலவிதமான சூழ்நிலைகளிலே நம்ம என்ன பண்ணுகிறான், அவன் நம்மளை வேதனைப்படுத்துகிறான், வியாதி கொடுக்கிறான், போராட்டங்களை உண்டாக்குகிறான், இழக்க வைக்கிறான், நிறைய காரியங்களை நஷ்டப்படுத்துகிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் மிகவும் கசப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆத்துமாவை சிறைப்படுத்தி கொண்டு போகிறான். இந்த சூழ்நிலையில தான் இருக்கிற நம்மை அவர் தம் ஆவியினாலே உயிர்ப்பிக்கிறார். We who are in the situation where our enemy has given us sickness, and we are tormented through the sickness, and our family is tormented, and we are filled with bitterness, in midst of that, God says that I will put my spirit in you, and you shall live. சங்கீதம் 71:20 இதைதான் சொல்லுகிறது. அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். This is what it is said in Psalm 71 verse 20, you who have shown me great and severe troubles shall revive me again and bring me up again from the depths of the earth. இக்கட்டுகளும் ஆபத்தின் வழியாக கடந்து செல்கிறதான தேவ பிள்ளையே, பயப்படாத, திடன்கொள். You, the children of God who are going through great and severe troubles, be of good courage. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவர் நமக்காக தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us a comforter who is the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். And that Holy Spirit is the one who revives us. திரும்பவும் நம்மை உயிர்ப்பிப்பார். He will revive us again. இந்த போராட்டங்களை ஜெயமெடுத்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து நம்மை உயர்த்துவார். And in the midst of all the troubles we shall be victorious, and he will revive us. ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய நிறைவினாலே நாம் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வருவோம். Through the help of the Holy Spirit and through the fullness of the Holy Spirit, we shall come up from the depths of the earth. அப்பொழுது என்ன நடக்கும்? And what will happen? சங்கீதம் 71:21 சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். Psalm 71 verse 21 says, you shall increase my greatness and comfort me on every side. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy நீ name. இழந்து போன மேன்மை உனக்கு திரும்ப வரும்.
Every greatness which you have lost, you will revive again. தேவனுடைய தேற்றுதலை ஆறுதலை மீண்டும் நாம் பார்க்க முடியும். And you will see the comfort of God from every side. அவர் நம்மை மீண்டும் பராமரிப்பார், அவர் நம்ம ஆத்துமாவை தேற்றுவார், நம்மை தேற்றுவார். And God will again comfort you, your soul and you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. Do not be afraid. ஆவியானவரை சார்ந்து கொள்வோம். Depend on the Holy Spirit. ஆவியானவருக்கு சொல்வதை கீழ்ப்படிவோம். And obey to what the Holy Spirit அவர்தான் நம்மை says. உயிர்ப்பிக்கிறவர். He is the one who revives us. இழப்புகள் மத்தியிலே, In the midst of losses, இக்கட்டின் மத்தியிலே, in the midst of trouble, ஆபத்தில் இருக்கிற உன்னை, you who நம்மை are in trouble, we who are in trouble, அவர் மீண்டுமாய் எழும்ப பண்ணுவார், பாதாளத்தின் வல்லமையிலிருந்து ஏற பண்ணுவார், மேன்மை திரும்பவும் வரும், அவர் நம்மை மறுபடியும் தேற்றுவார். God will revive us again. He will revive us from the grave, and He will give the greatness which we have lost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான்காவது காரியம், Fourthly, எப்படி அவர் அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். how does God revive us from the power of grave? சங்கீதம் 27:13 சொல்லுகிறது, Psalms 27:13. நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I would have a lost heart unless I believed that I would see the goodness of the Lord in the land of living. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் உயிரோடு இருக்கிற இந்த தேசத்தில் தானே, நான் உயிரோடு இருக்கிற இந்த நாட்களிலே தானே நான் நன்மையை காண்பேன். In the land where I'm living, I will see the goodness of the Lord. இப்படி நான் விசுவாசியாமல் இருந்தால், If I have lost heart, நான் கெட்டு போயிருப்பேன். I would have gone astray. ஆண்டவருடைய நாமத்தினாலே In the name of Jesus, சாத்தான் கொண்டு வருகிறதானே அந்த பயத்தை புறம்பே தள்ளுவோம். all the fear that is given by the enemy, let us put it away. ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? Why are you weeping? உன் இருதயம் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறது? Why is your heart troubled? இதுதான் முடிவு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? Do you think that this is the end? நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்திற்கு, சபைக்கு விரோதமாய் எழும்புகிற பாதாளத்தின் வல்லமைகளை தேவன் என்ன பண்ணுவார்? மாற்றி நிர்மூலமாக்குவார், மேன்மையை தருவார். நான் இந்த வாழ்கிற வாழ்க்கையிலே தானே, இந்த பூமியிலே தானே நான் நன்மையை காண்பேன். என் பிள்ளைகள் நன்மையை காணும், என் சபை நன்மையை காணும். In the land of living, the Lord will make me see the goodness, and my family will see, my children will see, and the church will see. விசுவாசத்தை விட வேண்டாம். And do not let go of your faith. ஒருபோது விசுவாசத்தை விட வேண்டாம். Never let go of your faith. கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். The Lord is mighty to lead கர்த்தருடைய us. வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து சோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். Let us keep the promises of God. Let us praise on the promises of God and glorify the name of God, and we shall be victorious in our faith. இக்கட்டு ஆபத்தில் கண்டு பயப்படாதே. Do not be afraid of the trouble. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை கண்டு பயப்படாதே. Do not be afraid of the sickness that leads you to death. நமக்கு ஒரு பரிகாரி ஒருத்தர் இருக்கிறார். We have a helper. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவனாகிய கர்த்தர் தான் இயேசு. And he is the God who resurrected the people who were dead. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். And he is able to revive us from the death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Lord is good and his mercy endures வியாதிகளை forever. கர்த்தர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்குவார். All the sickness that lead to death, the Lord will rebuke it. நான் நீடித்த நாட்களாய் நான் இந்த உலகத்திலே வாழ்வேன், இந்த பூமியிலே வாழ்வேன். And I will live a long life in this earth. என் பிள்ளைகளின் பிள்ளைகள் சமாதானத்தை நான் காண்பேன். And I will see the peace of my children's children. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். Me and my family, we will serve God. என் மனைவி வீட்டோரனை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். And my wife shall be like a vine that gives fruit. என் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளைப் போல என் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். And my children shall be like olive branches around the table. என் மகன் ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல இருப்பான். And my son shall be like a tree that is growing up higher. என் மகள் சித்திரம் தீர்க்கப்பட்டதான தலைமுளைக்கல்லாய் அரண்மனையில் இருப்பாள். And my daughter shall be like the cornerstone that is precious in the palace. நம்முடைய போக்கை வரத்தையும் இது முதற்கொண்டு என்னைக்கும் காப்பார். And the Lord will protect our travel. பயப்படாதே. Do not be afraid. விசுவாசமாயிரு. Be of good courage. நீ விசுவாசித்தால் நீ நன்மையை காண்பாய்.
If you believe, you shall see the goodness of God. ஐயா சங்கீதம் 27:14 அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கே காத்திரு. Hence in Psalms 27 verse 14 it said, wait on the Lord. திடமனதாய் இருந்து காத்திரு. Be of good courage and wait on the Lord. எத்தனை துக்கப்படுத்துகிற செய்திகள் வருகிறது நமக்கு. You may receive many heartbreaking news. எதற்காய் காத்திருந்தோமோ அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வராமல் போகும்பொழுது அது எவ்வளவு வேதனையாய் இருக்கிறது. And in everything which you waited eagerly, when that thing does not prosper, you are heartbroken. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Our God is mighty to do all என் தேவன் things. செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது. And what He has planned for us, it shall never be stopped. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். I will wait on the Lord. அவருடைய நேரத்துக்காக நான் காத்திருப்பேன். I will wait on the time which God has appointed. திடமனதாய் காத்திருப்பேன். With good courage I will wait. ஹல்லேலூயா. Hallelujah. நான் நன்மையை காண்பேன். I will see the goodness of God. ஹல்லேலூயா. Hallelujah. ஐயா ஏசாயா 25:8 சொல்லுகிறது. Hence it is said in Isaiah 25 verse 8. மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். He will swallow up death forever. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். And the Lord God will wipe away tears from all faces, the rebuke of His people He will take away all from all of the earth, for the Lord has spoken. நம்முடைய முகங்களிலிருந்து கண்ணீர் நாட்களை துடைக்கப்படும். This day the tear from our face will be wiped away. நிந்தை முற்றிலுமாய் நீக்கப்படும். Rebuke will be taken away. அவருடைய வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க வைக்கும். His light will shine through us. அவருடைய ஜீவன் நமக்குள்ளாய் பெருகி இருக்கும். And His life will be abundant in us. பாதாளத்தின் வல்லமைகள், மரணத்தின் வல்லமைகள் என்னையும் என் குடும்பத்தையும் மேற்கொள்ள முடியாது. The power of grave and the power of death shall never overcome me and my family. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசிப்போம். Let us believe. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுவோம். Let us intercede for our குடும்பத்துக்காய் children. பரிந்து பேசுவோம். Let us intercede for our family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. அவருடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வோம். Let us depend wholly on His Holy தேவ Spirit. சமூகத்திலே காத்திருப்போம். Let us wait on the presence of God. காலைதோறும் கிருபையை பெற்றுக்கொள்வோம். Every morning let us receive the grace from God. சோத்திரித்து கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். Through praising let us receive the அந்த grace of கிருபை God. ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். And that grace will uphold our soul from all the power of death. கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you. ஆண்டவரே, இனி ஆண்டவரப்பா நாங்கள் துக்கப்பட போவதில்லை. Lord, hereafter we are not going to be sad, ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறீர். because the living God is with us. உலகத்தின் வெளிச்சம் எங்களோடு கூட இருக்கிறீர். The light of the world is with us. இந்த உலகத்தை தான் காரில் சூழ்ந்து கொள்ளும். This world will be surrounded by darkness. ஆனால் என் தேவன் எங்கள் மேல் நீர் ஒரே வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறீர். But you are my God who shines His light on me. ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து கொள்கிறோம். Lord, we depend on you. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். Lord, we have our belief on you. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். Lord, we praise you. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். Your grace is sufficient for us. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். Your grace is more than enough for us. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். Lord, we praise you with a thankful heart. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். With a grateful heart we praise you. ஹalleluya. துக்கங்கள் எல்லாம் துக்கத்தோடு கேட்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. To everyone who is disheartened, Lord, strengthen them. உம்முடைய முகத்தின் வெளிச்சம் அவர்கள் மீது வீசும்படி நாங்கள் செபிக்கிறோம். Let your light shine through them. அவர்களை பலப்படுத்துவீராக. Lord, you strengthen them. நீர் சொன்னீர் ஆண்டவரே. Lord, you have said, வாக்கு மாறாதவர். you are never changing God. மரணத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள் இனி உன்னை மேற்கொள்ள முடியாது. The power of death and the power of grave shall never overtake you. எங்களை பரிசுத்த பாதையிலே நடத்துவீர். You are the God who leads us in the holy ஜீவ way. மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர். You show us the way of life. உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பரிசுத்தமான எங்களை அழிவிலே நீ ஒப்புக் கொடுக்க மாட்டீர். We who are cleansed through your blood, you will never hand us over to destruction. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். Lord Jesus, we praise you. உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்காய் சோதரிக்கிறோம். We thank you for your holy blood. பரிசுத்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். We thank you for your holy word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the name of God be glorified. கர்த்தர் நல்லவர். Lord Jesus, you are ஆண்டவரே, good. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. We praise you for your grace. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We commit ourselves. நல்ல செய்தியிலே இந்த மாதத்திலே மே மாதத்திலே கேட்கும்படியே செய்வீராக. Help us to listen to good tidings. ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. Let all ministries be into your hands. சபைகளை ஆசீர்வதிப்பீராக. Lord, bless the churches. தேசத்திலே கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து கர்த்தர் தாமே சுவிசேஷ வாசலை திறந்து கொடுப்பீராக. Lord Jesus, keep an eye on these nations and open doors of gospel.
சபைக்கு ஊழியர்களுக்கு கொடுக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless everyone who supports and gives for the ministry. ஆண்டவரே, தேசங்களுக்காக சபைகளுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. Lord Jesus, strengthen and bless each and everyone who prays for the world. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise Jesus. என் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தேவையை நான் பெற்றுக்கொள்வேன். என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தேவையை பெற்றிடுவேன். என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தேவையை பெற்றிடுவேன். ஒன்றுக்குமே குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன். ஒன்றுக்குமே குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன். தெய்வ சபையில் எழுந்தருளி மகிமை பொழுந்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவேன். தெய்வீக வாசனை சாட்சிக்கே தீங்கை மூற்றும் நீக்கிடுமே. தெய்வீக வாசனை சாட்சிக்கே தீங்கை மூற்றும் நீக்கிடுமே. ஆவியும் அருளும் தங்கிடவே, ஞானமும் அறிவும் பெற்றிடவே. ஆவியும் அருளும் தங்கிடவே, ஞானமும் அறிவும் பெற்றிடவே. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். இயேசு தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசு தேவா, தேவனே இயேசு தேவா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.